நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம். முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா போ. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசைதானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம். தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார். போடு. என்னக்கா, அன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா? அதானே. பாவம், ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். கொஞ்சம் இருங்க. ஏங்க இன்னும் அந்த கழுத்தறுப்பு போலீங்க, அங்கேயே நிக்குதுங்க. அவங்க போனோன்னு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கள்ளு கடையிலையும் சாராய கடையிலும் தான் சந்திக்கலாம். போட மண்டபாரு சேவிங் பண்ண சேன கிடங்காட்ட காட்டு பூனை. என்னங்கடா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? கரெக்ட் சாப்பிடல? காசு இல்லண்ணே. போனியா அவளண்ண? சவாரி இல்லண்ணே. நிலைமை ரொம்ப மோசம் வாத்தியாரே. ஓஹோ அப்படியா? சரி, காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. மாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான். தலைவர் துரைக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாரிதான். 50 மில்லிக்கெல்லாம் ஏன்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. அதே பத்தல வாத்தியார. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன். வாத்தியாரே பத்தலையே. பத்தலைன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமோ சொல்றாரு. என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. வாங்கு. இன்னும் ஒரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் கிட்ட காசு இருக்கு? ஏன் இருக்குது வாத்தியாரு? என்கிட்டயும் இருக்குண்ணா. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்தெல்லாம் வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா, குடிய கெடுக்கும். குட் நைட். யாரோட குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பா. எவ்வளவு? 100 கொடுப்பா. இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்க. ரிக்ஷா ஓட்டுன அலுப்பு ஒரு 150ஆவது சாப்பிட்டா தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும். இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி? ஏன் அனாத குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா? நான் மட்டுமா குடிக்கிறேன்? ஊர்ல எல்லா பயிலும் தான் குடிக்கிறான்.
பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடுறாருன்னு சொல்றாங்க. இதையே ஏழை பாளைங்க குடிச்சா குடிச்சே அழிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லு லிங்கு. இந்த குழந்தையை விட்டு பிரிய முடியலையேன்னு பாக்குறேன். இல்லன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன். என்னங்க மாத்து புடவை கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம். கூடு வந்துருச்சு. உள்ள பலான கட்டை இருக்கு. உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு, கொடுப்பாங்க. வச்சுக்க, வைத்திய செலவு கொடுக்கும். நல்ல ரிச்சாக்காரன் பார்த்து போக்கண்ணே. எதுக்கு அவனா குடிச்சு வருவானுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? சொன்ன மாதிரியே சம்மன்னு இருக்குது. என்னங்க என்னங்க இங்க வாங்க. யாரோ என்னமா கேக்குறாங்க. யார் மேன்? என்ன என்ன வேணும்? நீதான் இங்க ஆளா? துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி, கட்ட நல்லா இருக்கணும். கட்டா தானே வேணும்? இரு தர்றேன். பாத்தியாப்பா, இது நல்ல கட்டை. இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன், ஆனா உடையல. ஏண்டா டேய், இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவ்வளவு கொழுப்பா உனக்கு? இனிமே யாரும் கதவு தட்டியா போவியாடாங்க? கேப்பியா இனிமே அந்த மாதிரி? என்னங்க அடிக்காதீங்க, விட்டுடுங்க. அவன் குடிச்சிருக்காங்க. இவனை எப்படியே விட்டோம்னா எல்லாரும் விட்டு கதவையும் போய் தட்டுவான். டேய் எழுதுறா. நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே? ஆமா சார். என்ன எப்படின்னா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார். மாமனார் வீட்டுக்கா? முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன். அங்கே உங்க மாமா வந்து பாப்பான். நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு. உட்கார. முதலாளி முதலாளி, உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா? அவன் அங்கவே மாட்டினா? அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டு இருக்கு. எல்லாம் ஏத்திக்கிட்டாரு. மேப்படி விஷயத்துக்காக, பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டி இருக்காரு. அது இன்ஸ்பெக்டர் வீடா போச்சு. எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க. இங்க ஏமா எச்சு துப்பி வேஸ்ட் பண்ற? உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான், மொத்தமா துப்புவான் மூஞ்சில. அட பாவி, இதுக்குதான் 1000 ரூபாய் வாங்கிட்டு போனானா? இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுக்கறதா இருந்தன. நல்ல வேலை, ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான். ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல? A to Z வரைக்கும் அதே பதில் தான். அந்த கம்யூனிட்டி அந்த லாக்கப்லயே கிடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அதை கேட்கல. ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு, அஞ்சல, அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அதை கேட்காம இருக்க முடியல. அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார். விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டான். அது சரிப்பா, உனக்குன்னு அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கே, அது அவளுக்கு ஆத்திரம் வராது? மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒண்ணா இருந்தா அவங்க புருஷன் பொண்டாட்டியே தான் இருக்கணுமா? அட உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா. ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம்? ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு. அட ஊரு கிடக்கட்டுங்க. எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவுல போட்டு போயிட்டான். எல்லாரும் கல்லிதான் தான் பட்டுச்சு, யாருமே தூக்கல. நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன். இது தப்புங்களா? தப்பு இல்லதான், இருந்தாலும் அது இதாங்க சாரதா. என்ன மாதிரியே ஏழை, யாருமே இல்லாத அனாதை, குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு. நான் சரின்ட்டேன். மாறி, உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத. பேசாம குழந்தையும் அந்த பொண்ணையும் அனாதை ஆசிரமத்துல சேர்த்துரு. முதன்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போங்க. ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன், ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு. கணக்க தீர்த்துட்டு வர, மோர் அப்புறம் குடிச்சுக்கிறேன். திருட திருட, ஐயோ திருட.
இல்லடா, ஏன்டா ஓடுறீங்க? பொறுக்கி பசங்க. காத்தாட கதவை திறந்து வச்சுட்டு படுக்க முடியல. குழந்தை தூக்கிட்டு போக வந்திருக்கானுங்க. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும். பிடிச்சு நான் பேசிக்கிறேன். நீங்க போய் படுங்க. எவனா இருந்தா எனக்கு என்ன? பெரிய மனுஷனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், பல நாளுங்க கையில் இருக்குங்கிற தைரியத்தில் இருக்கிறான். என்கிட்ட ஒண்ணு நடக்காது, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு நினைச்சா விட்டுருவனா? இந்த மாதிரி சிலுமசம் எல்லாம் பண்ணா பெரிய மனுஷன் பேர் எடுக்க முடியாது. ஏமா இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு திரியறான்? அடியாளங்களை வச்சு குழந்தையை கடத்தி வர சொல்றது மகா கேவலம். வேணும்னா நேரா வரட்டும், கொண்டி கொண்டி பாத்துக்கலாம். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான்? இவனை உட்காருங்க. யாரு என்ன கத்துனா நமக்கு என்ன? நன்றி இல்லாத கூட்டம். நீங்க பேசாம கணக்க பாருங்க. இப்ப இல்லனாலும் ஆள் யாருன்னு எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். கஜா, உன் ஆள்காட்டி வேலையெல்லாம் என்கிட்டயே வச்சுக்க ஆரம்பிச்சிட்டியா? நேற்று ராத்திரி யாரோ 2 பேர் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா அது? எவனா வந்தவன போய் கேளு. டேய், இப்ப சொல்றேன், குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு, இந்த ஏரியாவே எரியும். அதுல நீ தீஞ்சு போயிருவே. என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெத்திங்கிற? எங்க கை நான் பூவா பறிச்சு கிடக்கு. மாறி, அவரை விடுங்க. வீட்டுக்கு வாங்க.